சரி, நாம தூங்குற பொசிஷன் அது நம்ம மூளையோட வயசையே குறைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நீங்க எப்படி தூங்குறீங்கிறது ஒரே ராத்திரியில உங்க மூளைக்குள்ள நடக்கிற சில கெமிக்கல் மாற்றங்களையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது எப்படி சாத்தியம்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பிரச்சனையை புரிஞ்சுக்கலாம். நாம முழிச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மூளைக்குள்ள ஒரு விதமான நச்சு புரதம், ஒரு டாக்ஸிக் புரோட்டீன் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இது தவிர்க்க முடியாதது. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே இது நடக்கும். இந்த நச்சு புரதத்தோட பேரு தான் அமலாய்டு பீட்டா. இதை நம்ம கதையோட வில்லனு கூட சொல்லலாம். நம்ம மூளை வேலை செய்யறப்போ இது ஒரு இயற்கையான கழிவு மாதிரி உருவாகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இதை நம்ம சரியா வெளியேத்தலன்னா இது அப்படியே சேர்ந்து நம்மளோட யோசிக்கிற திறனை பாதிக்கும், காலப்போக்குல பெரிய பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க தூங்குற பொசிஷன் இந்த அமிலாய்டு பீட்டாவை உங்க மூளையில இருந்து வெளியே துரத்துதா, இல்ல அது இன்னும் அதிகமா சேர்றதுக்கு வழிவகுக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ராத்திரியும் நாம எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு இது. சரி, இது எப்படி வேலை செய்யறதுன்னு அறிவியல் பூர்வமா பார்க்கலாம் வாங்க. நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு மறைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு ரொம்ப வருஷம் ஆகல. இந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் கிளைம்ஃபாடிக் சிஸ்டம். நம்ம உடம்புல மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி மூளையில கழிவுகளை வெளியேத்த லிம்ஃப் நோட்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா நாம நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது செரிப்ரோஸ்பைனல் திரவம்னு ஒரு ஸ்பெஷல் திரவம் நம்ம மூளை செல்கள் நடுவுல புகுந்து இந்த அமிலாய்டு பீட்டா மாதிரியான கழிவுகளை எல்லாம் அடிச்சிட்டு வெளியே கொண்டு போகுது. இது நம்ம மூளைக்கான ஒரு ஸ்பெஷல் வாஷிங் மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஏதோ நானா சொல்ற கதை இல்ல. 2013ல சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையில வெளியான ஒரு ஆய்வு இத பத்தி தெளிவா சொல்லுச்சு. அந்த ஆய்வு என்ன நிரூபிச்சதுன்னா, இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தோட செயல்திறன், அதாவது இந்த கிளீனிங் பவர், நாம எப்படி தூங்குறோங்கிறத பொறுத்து பயங்கரமா மாறுபடுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. அந்த ஆய்வுல என்னதான் கண்டுபிடிச்சாங்க? இந்த சாட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். நாம இடது பக்கம் திரும்பி படுக்கும்போதே இந்த கழிவு நீக்கிற செயல்பாடு உச்சத்துல இருக்கு. ஆனா மல்லாக்க படுக்கும்போது அது கணிசமா குறையுது. குப்புறப்படுத்தா அது இன்னும் மோசம். இந்த வித்தியாசம் சும்மா இல்ல, ரொம்பவே பெரியது. இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 25%. ஆமா, பெஸ்ட்டுக்கும் வேர்ஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் 25%. ஒவ்வொரு ராத்திரியும் உங்க மூளையிலிருந்து 25% அதிகமான நச்சுக்களை வெளியேத்தினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வருஷக்கணக்கில் இதோட பலன் எவ்வளவு பெருசா இருக்கும். இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த நவீன அறிவியல் உண்மை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஹதயோக பிரதீபிகான்னு ஒரு 15ஆம் நூற்றாண்டு சமஸ்கிருத நூல். இது கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையான யோக பயிற்சிகளை பத்தி சொல்லுது. அதுல இடது பக்கம் தூங்குங்கன்னு சும்மா ஒரு அட்வைஸா சொல்லல. அது பிராண ஓட்டத்துக்கும் செரிமானத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு ஒரு முக்கியமான உடலியல் விதியாவே சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா? நம்ம முன்னோர்கள் எதை மனதின் தெளிவை மீட்டெடுப்பதுன்னு கவித்துவமா சொன்னாங்களோ அதைத்தான் நவீன அறிவியல் இப்போ கிளைம்ஃபாட்டிக் கழிவு நீக்கம்னு டெக்னிக்கலா சொல்லுது. ரெண்டுமே ஒண்ணுதான். இதுதான் அந்த அடை போடுற தருணம். நம்ம முன்னோர்கள் சும்மா இடது பக்கம் படுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுடல. அந்த நிலைக்கு நம்ம உடம்ப தயார் பண்றதுக்கும் அதோட முழு பலன்களையும் அடையறதுக்கும் ஒரு முழுமையான வழிமுறையே வச்சிருந்தாங்க. அதுல முதல் படி ஒரு ஸ்பெஷலான மூச்சு பயிற்சி. சரி, இப்போ இதை நாம எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. வெறும் 90 செகண்ட்ல உங்க மூளையை சுத்தம் பண்றதுக்கான இந்த வழிமுறையை நீங்களும் பின்பற்றலாம். இந்த மூச்சு பயிற்சிக்கு பேரு சந்திர பேதனம், அதாவது சந்திரனை துளைக்கும் மூச்சு. இது நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி ஆழ்ந்த உறக்கத்துக்கு தயார் பண்ற நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணும். இதை நிதானமா பண்ணுங்க. முக்கியமா மூச்சை வெளியே விடுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்க உடம்புக்கு தூங்குற நேரம் வந்துருச்சுன்னு சிக்னல் கொடுக்கும். அடுத்து எப்படி படுக்கணும்னு பார்க்கலாம். உங்க தலையணை சரியான உயரத்துல இருக்கணும். அதாவது உங்க தோள்பட்டைக்கும் காதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை அது ஃபில் பண்ணணும். கழுத்து ரொம்ப மேலையோ கீழையோ வளையாம நேரா இருக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் மூளையிலிருந்து வர்ற அந்த வடிகால் பாதைகள் எதுவும் பிளாக் ஆகாம இருக்கும். முழுங்கால்களை லேசா மடிச்சு இடது கைய உடம்புக்கு அடியில மாட்டிக்காம வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது. சரி, இந்த முறையை பின்பற்ற ஆரம்பிச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு ஒரு டைம்லைன் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க ஆரம்பிக்கிற முதல் ராத்திரியே உங்க மூளை தன்னைத்தானே முழுமையா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல் வாரத்திலேயே உங்களுக்கு தூக்கம் வர நேரம் குறையும். காலையில எழும்போது இருக்கிற அந்த மந்தமான உணர்வு, அதாவது பிரெயின் ஃபாக், குறைய ஆரம்பிக்கும். ஒரு மாசத்துல சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்கிறது சுலபமா இருக்கிறது நீங்களே உணர்வீங்க. 3 மாசத்துல அந்த அமிலாய்டு பீட்டா சேர்ற விதமே மாற ஆரம்பிக்கும். இது ஒரு உண்மையான மாற்றம்.
நம்ம விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இது வெறும் தூக்கத்தை பத்தின ஒரு சின்ன டிப்ஸ் இல்ல. இது உங்க எதிர்காலத்துக்காக, உங்க மூளை ஆரோக்கியத்துக்காக நீங்க ஒவ்வொரு ராத்திரியும் எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவல் பொதுவா யாருக்கும், ஏன் பல டாக்டர்களுக்கு கூட தெரியாது. ஒரு பழங்கால சமஸ்கிருத நூலுக்கும் ஒரு லேட்டஸ்ட் சயின்ஸ் ஆய்வுக்கும் நீங்க எப்படி தூங்குறீங்கங்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ராத்திரியும் தன்னோட கழிவுகளை சரியா வெளியேற்றுற ஒரு மூளைக்கும், அப்படி வெளியேத்தாம குப்பையை சேர்த்து வச்சுக்கிற ஒரு மூளைக்கும் காலப்போக்கில் ஏற்படுற வித்தியாசம் சும்மா இல்ல. அது ரொம்ப ரொம்ப பெருசு. மெதுவா ஆனா உறுதியா அது உங்க மூளை ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போகும்போது உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. உங்க மூளையை சுத்தம் பண்ண போறீங்களா இல்லையாங்கிற ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த தேர்வு. எந்த பக்கம் படுக்கணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். முடிவு உங்க கையில.